Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 எங்கள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்தான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறது நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸ்டடி மெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாத வந்து லிங்க்கும் நம்ம நிறையா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணி அதை கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்டரியில் 14 ஒன் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா NB A union C cross B என்று 12 ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டிவ் ஃபங்க்ஷன் வச்சுன்னா குவாட்ராட்டிக். ஆக்சுவலாக 1 மார்க் புக் பேக்கில் 125 1 மார்க் தான் இருக்குது. அந்த 125 1 மார்க் நீங்கள் சரியாக பார்த்தீங்களா போதும். மேக்ஸிமம் 14 1 மார்க்கில் 12 1 மார்க் மேக்கும் இதில் கரெக்டாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் A 1. ஃபோர்த் 1 மார்க் எஸ் ஷேப் கான்செப்டில் கம்பேர் பண்ண ஃபைண்ட் த வேல்யூ வந்து ஆப்ஷன் B 2. ஃபிஃப்த் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் -120, 100. டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ். தட் மீன்ஸ் வந்து காலம் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ட்ரான்ஸ்போஸ் ரோ மேட்ரிக்ஸ். டேஞ்சன்ஸ் பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட். நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி ஆங்கிள் B = ஆங்கிள் D. 9th ஒன்றுக்கு வேல்யூ ஆஃப் P வந்து 9. அண்ட் 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B = x + y = 3, 3x + y = 7. 11th ஒன்றுக்கு அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லலாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டேஸ் as we move towards of the vertical object like low building இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அதிகரிக்குன்னு சொன்னால் 12th 1 மார்க் வந்து if the radius of the base of the console made 18 times. Next வந்து 13th ஒன் புக் பேக்கில் இருக்கிறது அந்த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா 8 8 8 8 8 8 is 0. 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்னா இங்கே பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B = நல் செட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டிட்டர்மைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரொம்ப சிம்பிள். இது ஃபஸ்ட் சாப்டர்னு கேட்டிருக்காங்க. 16th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1 2 3. அந்த கொஸ்டின் 15 and 16 ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டர். 17th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான சம். தட் மீன்ஸ் சிக்மா கேவும் சிக்மா கேக்கு சிக்மா கே = n 10 + 1/2 இது வந்து ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n 10 + 1/2 கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா x - y x² ரொம்ப சிம்பிளான சம். x + 3 x - 3 x - x + 3 பற்றி கேன்சல் பண்ணால் 1/x x + இது ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் அண்ட் இட்ஸ் 24/5 ஃபைண்ட் த நம்பர். ரொம்ப சிம்பிள். x ப்ளஸ் டிஃபரன்ஸ் சொல்லும் போது x அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 1/x வச்சுக்கிறோம். அதில் x - 1/x = 24/5 போட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் சால்வ் பண்ண 19th. நெக்ஸ்ட் 20th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள். 1 2 3 4 1 2 3 4 4 கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெலினாஸ் தியரம் சீவாசன் கட்டாயம் படின்னு சொல்லி அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொலினியர் பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தனால் போடலாம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ட்ரையாங்கல் ஃபார்முலால் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மெத்தட் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொலினியர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்ற கான்செப்ட் வச்சு போடக்கூடியதான். 23rd வந்து √1 + cos θ / 1 - cos θ = cosecant θ + ரொம்ப சிம்பிள் கான்ஜுகேட் மெத்தடில் போடக்கூடியது. 24th வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட். அப்போ y = mx + c போடுறது நம்ம கம்பேரிசன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 π r1³ is to 4/3 π r2. நெக்ஸ்ட் 26 வந்து டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். 27th வந்து சாம்பிள் பேஸ் டாசிங் 3 kind யூசிங் a tree diagram. 28 ரொம்ப சிம்பிளான சம். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர். ரொம்ப சிம்பிள். சிக்மா = √n² - 1/12 கம்பேர். ஓவராலாக 2 மார்க் எதுவுமே இதில் வந்து டிஃபிகல்ட்டாக ஈஸியாக தான் கொடுத்துருக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை த A × B - C = A × B - A × C. 30th வந்து பார்த்தீங்கன்னா f(x) கான்செப்ட் பண்ண. 31st வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் 306 which are divisible by 7. 32 வந்து பார்த்தீங்கன்னா A - B whole transpose = A transpose - D பார்த்தீங்கன்னா B transpose. 33rd வந்து சால்வ் எக்ஸசைஸ் சார்ட். 34th வந்து ஷோ தட் இன் a triangle the medians are concurrent. தட் மீன்ஸ் வந்து ஜாமெட்ரியில் கேட்கக்கூடியது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 35 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் எ பேரலல். இந்த கொஸ்டின் வந்து ஸ்லோப் வச்சு கம்பேர் பண்ணி போடக்கூடியதான். 36 இது கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கம்பேரிசன் பண்ணி போடக்கூடியது தான். 37th வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் இருந்து இது முக்கியமான சம் தான். தட் மீன்ஸ் வந்து cos θ = p² - 1 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா p² - 1 p² + 1. 38th வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பர்ஸ். ரொம்ப சிம்பிளான சம், ஈஸியாக போடக்கூடியதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 38. 39 வந்து பார்த்தீங்கன்னா TSA கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த CS அண்ட் TSA. 40 வந்து ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல். இது ரொம்ப சிம்பிள். சிக்மா கேல கம்பேர் பண்ணக்கூடாது. சிக்மா எக்ஸ் x bar = சிக்மா x/n. அதே மாதிரி வந்து சிக்மா k² n 10 + 1 2n + 1/6 கம்பேர்
பண்ணுறது 40th கொஸ்டின். 41 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். என்சிசி அண்ட் என்எஸ் சொன்னோம். இதில் கம்பேரிசன் பண்ணும்போது தான் ப்ராபிலிட்டி. 42 கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் த சம் டு n நேச்சுரல் 5 + 55 + 5. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக ஒன்றும் தெரியல. 36 மட்டும் தான் இது கேட்காத கொஸ்டின், மற்ற எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இதில் கிராஃபும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பொறுத்த சிமிலர் ட்ரையாங்கிளும் இதில் கம்பேரிசன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டேஞ்சென்ட்டு 6 சென்டிமீட்டர்ஸ் 3ல் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிராஃப் x = 20 ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெண்டு சம் தான் கிராஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். x = 24, y = 1/2x. அது ரெண்டு வந்து ரொம்ப ஈஸியாக நினைப்போம். ஸோ இது ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தா ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ பப்ளிக்கில் நமக்கு தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. கொஸ்டின் முதல் தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின் நம்மளோட சேனல் GR Success அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 1 மார்க் பொறுத்தவரைக்கும் நான் திருப்பி சொல்லுங்கள், புக் பேக்கில் இருக்க 125 1 மார்க் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அதுலேருந்து கட்டாயம் வரும். நீங்கள் ஆனால் மறக்காமல் ஆப்ஷனோட எழுதுங்க. ஒரு எக்ஸாமில் இப்போ வந்து 13th ஆப்ஷன் ஆனால் 0 வருஷத்தில் ஆப்ஷன் எழுதுறதில்ல, கட்டாயம் ஆப்ஷனோட எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் மோரார்லெஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப சிம்பிளாக நம்ம இதில் பார்த்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success டீச்சர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்குமே வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோவில் வேணால் அதுக்கான லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். அதில் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ கட்டாயம் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் GR Success TC வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success TC அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் I மார்க்ஸ் இந்த 4th கமிங் பப்ளிக் எக்ஸாம். இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 55 days தான் இருக்குப்பா. இந்த 55 நாளை வந்து ஷெடியூல் போட்டு நல்லா படித்தேன். இது வரைக்கும் படிக்காத இருந்தீங்கன்னா கூட கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். திருப்பி சொல்கிறது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்கள் மீது நீங்கள் நம்பிட்டு வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். யாரையும் நம்பிட்டு போகாதீங்க. எக்ஸாம் ஹால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை நம்பிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 பேர் தான் உட்கார வைப்பாங்க. யாருக்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மற்றவங்களை நம்பி போகிறதால நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு நல்லா படித்து எழுதிட்டு போங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எக்ஸாம் வந்து அவ்வளோ டஃபெல்லாம் இருக்காது. கட்டாயம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து ஸ்டூடெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயப்படாத போங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.